அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல்லாம் இல்லைங்க, யூடியூப் பற்றி நான் எப்படி யூடியூப்பில் வந்தேன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். சமையலை செய்துக்கிட்டே நம்ம பேசலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் கீ ரைஸும் மட்டன் கறியும் தான் செய்திருக்கேன். அதில் ஒரு லெமன் ஊறுகாய் மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், அந்த மட்டன் கறி குழம்பு எல்லாம் அந்த லெமனில் உப்பு போட்டு காய வச்சுருக்கோம் இல்லையா, லெமனை நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் அந்த குழம்பை ஊற்றி அதையும் நல்லா பிசறி விட்டுட்டு நம்ம அந்த மட்டன் குழம்போட அந்த கீ ரைஸோடு சாப்பிடும் போது ஆகா, சொல்ல வார்த்தைகள் கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாய். அது மாதிரி நாங்கள் செய்வோம். யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றா நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஹிந்தி கிளாஸ் போனேன். எல்லாமே ஒரு சூழ்நிலை காரணமாக பாதியிலேயே நின்றுடுச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபுல்லாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் கலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு சமையல் ஆரம்பத்தில் நான் ஒரு ஜீரோ தான். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு காஃபி போட தெரியும், நார்மலான சாம்பார், ரசம், ஒரு புளிக்குழம்பு, எல்லா குழம்பும் வைப்பேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் சமைப்பேன். கல்யாணம் ஆகியும் அப்படி தான் சமைப்பேன். ரொம்ப எனக்கு ஆகா ஓஹோ அப்படிலாம் எனக்கு பிரியாணிலாம் போடவே தெரியாது. ஆனால் இப்போல்லாம் பிரியாணி போடணுன்னா நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்தமாரி அந்த அளவுக்கு நான் போடுற மாதிரி இப்போ ஆகிட்டேன். இப்போ நான் தனியாக வந்த உடனே தான் ஒரு 20 வருஷமாக தான் நான் ஒரு சமையல் ராணின்னு சொல்லலாம். நானே சொல்லிக்கக்கூடாது. ஏன்னாக்கா எனக்கு ரொம்ப சமையலில் ரொம்ப ஆர்வம். எல்லோரும் போடும்போது நம்மளும் போட மாட்டோமா, நமக்கு எடிட் பண்ண தெரியலையே, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு கஷ்டமாக தெரியும். எதுலையாவது நம்ம காட்டணும், எதுலையாவது ஒரு ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. ரொம்ப சின்ன வயசில் நான் பாடுறதுக்கெலாம் நான் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் முடியாமல் போச்சு. அதனால் எதாவது ஒன்று நம்ம சாதிக்க மாட்டோமாங்கிற மாதிரி. நான் சமையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப எந்த ஒரு ரெசிபி செய்தாலும் அதில் இன்னும் சுவை கரெக்டான சுவை இருந்தால் கூட இன்னும் சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு நான் இன்னும் என்ன சேர்த்தா சுவை கூடுதலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் செய்கிறோன்னா அதில் என்ன சுவை சேர்த்தா எப்படி சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது, அந்த சுவைக்கு என்ன சேர்க்கணுமோ அது சேர்ப்பேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என் கணவர் பாராட்டாத நாளே இல்லை. இதெல்லாம் ஒரு பெருமைக்காகலாம் நான் சொல்லலை. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, என் கணவர் எப்போதுமே எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு சாப்பிட்டுட்டு பாராட்டிடுவாங்க. அதுமாதிரி யாராக இருந்தாலும் அவங்கவுங்க மனைவியை பாராட்டிடுங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு சமையலாக இருந்தாலும், எந்த ஒரு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்கள ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் நல்லா செய்கிற அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இன்னும் நல்லா செய்வாங்க. அது கணவர் சொல்லும் போது ரொம்ப அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது. அதை நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சா மாதிரி நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் இதை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என் மகன் தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தான். ஆனால் அவனுக்கு படிப்பு இருக்கிற காரணத்தினால ஒரு 3 மாதம் தான். அப்புறம் என் கணவர் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க தான் எடிட்டிங் வேலைலாம் பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே அந்த சமையல் கலையில் எதுவுமே தெரியாத மாதிரி. எனக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணுறது, போகிறது, யூடியூப்பில் எப்படி போடணுங்கிறது தெரியவே தெரியாது. பேசுகிறது கூட நான் நார்மலாக பேச மாட்டேன் அந்த அளவுக்கு. அப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன் நான். இப்போல்லாம் பயங்கரமாக நல்லா பேசுகிறேன். அப்போல்லாம் சுத்தமாக தெரியாது. யூடியூப் பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு இல்லாமல் தெரிந்து கொண்டு நம்ம அனுபவம், அது மூலயமா அனுபவத்தை கற்றுக்கொண்டு நம்ம வருவது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. அதனால் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. இதில் அரைவாசி தான் நான் கற்றுருக்கேன். இன்னும் ஒரு பாதி நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ
அது மாதிரி என் கணவர் தான் என்னை ஊக்கப்படுத்தினாங்க. இடையில 1.5 வருஷமாக நான் விட்டுட்டேன். அப்போ என் மகனை வந்து காலேஜில் சேர்த்துட்டு வரும்போது கடை வச்சதுனால நாங்கள் இடையில விட்டுட்டோம். சேர்த்துட்டு வரும்போது ஒரு மாதம் நான் இடையில கேப் விட்டேன். அதன் பிறகு வந்து ஏன் விடுற, டல்லாக இருக்க, நீ வந்து ஏதாவது யூடியூப் வந்து நீ திரும்ப ஆரம்பின்னு சொன்னதுனால நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் அவங்க தான் கற்றுக் கொடுத்து 1 முறைக்கு 2 முறை சொல்லி கொடுத்தோன்னே நான் எடுத்துக்கிட்டு நானே இப்போ எல்லாமே எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் கொடுக்குறேன், எல்லாமே நானே செய்கிறேன். இன்னும் வந்து அந்த யூடியூப் நுணுக்கங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து ரீச் ஆகணுன்னா வந்து நம்ம வந்து அந்த வீடியோ போடுறதுலேயும் அந்த பேச்சு திறமையிலையும் அந்த சமையல் கலையிலையும் தான் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. எப்படி பார்ப்பாங்க, அடுத்தவங்க பார்க்குறதுக்கு நம்ம எப்படி வந்து செய்யணும், எதாக இருந்தாலும் வந்து நம்ம செய்கிற செய்முறை, நம்மளோட பேச்சு திறமை எல்லாத்தையும் வைத்து தான் அவங்களுக்கு பிடித்து போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு இது எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். நம்மளோட அனுபவங்களை வந்து ஒன்று ஒன்றாக சொல்லும் போது தெரியாதவங்க தெரிந்து கொள்வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.